السلام عليكم ورحمة الله. الحمد لله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றோம். புனிதமிக்க ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் கொண்டு சேர்ந்திருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலே இஸ்லாம் நமக்கு அல்லாஹை பற்றி சொல்லித் தருகிறது. படைத்த ரப்புல் ஆலமீன் தான் யார் என்பதை நமக்கு சொல்லித் தருகிறார். பொதுவாக அல்லாஹ் என்பவன் இறைவன் நம்மளை படைத்தான் என்று மட்டும் நிற்காம அல்லாஹ் நமக்கு என்னெல்லாம் செய்வான் என்பதையும் திருக்குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அவனுடைய பெயர்கள் என்ன, அவனுடைய பண்புகள் என்ன என்பதை நமக்கு விளக்கி காட்டுகிறது. அந்த வகையில மனிதர்களாகிய நாம் நமக்கு வேண்டுமானால் நாம் சொல்லிக் கொள்வோம், அவர் எவ்வளவு பலசாலி தெரியுமா, அவர் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, அந்த ஆட்சியாருக்கு எவ்வளவு பணம் இருக்கு தெரியுமா. ஆனால் அல்லாஹ் எல்லாத்தையும் எப்படி படைத்திருக்கிறார் என்றால் உதவி தேவைப்படும் என்ற நிலைமையில் படைத்திருக்கிறார். பணம் படைத்தவரை பார்த்து ஒரு ஏழை நினைப்பான், இவர் யார்கிட்டையும் உதவி கேட்க வேண்டிய தேவையில்லைன்னு நினைப்பார். ஆனால் அவரிடம் போனால் அவருக்கு வேற ஒரு பிரச்சனை இருக்கும். அவர் தன்னுடைய நோய்வாய்ப்பட்டிருப்பார். அந்த நோய்க்காக வேண்டி மருந்துக்காக வேண்டி பலர்களிடம் பல வைத்தியர்களை நாடி சென்று உதவி கேட்பார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி மனிதர்களுக்கு அவர்கள் எவ்வளவு பலமாக இருந்தாலும், நம் பார்வையில் அவர்கள் மிக பெரும் பலசாலிகளாக இருந்தாலும் அவர்களுக்கும் உதவி தேவைப்படும். ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுது என்றால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பிரச்சனையை அழிக்க இல்லாமல் ஆக்க மாட்டார். உதவி கேட்கக்கூடிய நேரத்தில் மூமின்களுக்கு உதவி கொடுப்பான். எப்படிப்பட்ட மூமின்களுக்கு உதவி செய்வான், என்ன பண்புகளை நாம் வளர்த்தால் இறைவனுடைய உதவியை பெறலாம் என்பதைத்தான் சுருக்கமாக உங்களுக்கு மத்தியிலே சொல்ல போகிறேன். முதலாவது அம்சம், ஏழைகள் நினைக்க கூடாது பணக்காரர்களுக்கு இது இல்லை, சாதாரண மனிதர்கள் நினைக்க கூடாது அரசியல்வாதிகள் அவங்க தான் நமக்கு உதவி செய்வாங்க, அவர்களுக்கும் உதவி தேவைப்படுமா என்ற சில கேள்விகள் இருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, அதனால உங்களுக்கு சொல்லுகிற இந்த நாட்டுடைய இதுக்கு முன்னாடி ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அவர்களை பொறுத்தளவுல நாம் அதாவது ஜேஆருடைய கான்ஸ்டிடியூஷன்ல ஜேஆருடைய சட்டை ஆப்புல ரொம்ப பலமான இடத்துக்கு வந்தவர். 20ஆம் திருத்தம் செஞ்சார், 20th அமெண்ட்மெண்ட். 3-2 அவருக்கு கிடைத்தது. 3-2 கிடைச்சிச்சுன்னு வைக்கிறேன், அந்த கான்ஸ்டிடியூஷன்ல ஏதாவது திருத்தங்கள் செய்யலாம். ஜேஆர் தன்னுடைய சட்டையாப்ப எழுதி ஆணை பெண்ணாக மாற்ற முடியாது, பெண்ணை ஆணாக மாற்ற முடியாது, மற்ற எதையும் செய்யலாம் என்று சொன்னார் அவர் பார்வையில். என்றாலும் இவர் அதையும் தாண்டி ஒன்றை செய்தார். அவருடைய கெசட் ராத்திரி கெசட் அடிப்பார், இதை நிப்பாட்டிடுறோம், அடுத்த நாள் காலையில மாத்துவார். நீங்க வானொலிகளை கேட்டிருப்பீங்க, மினிஸ்டர் வர முன்னாடி ரெசிக்னேஷனை அனுப்பிடுவார். வந்து ஆபீஸுக்கு வந்த பிறகுதான் தெரியுமோ என்னை விலக்கி இருக்கிறாங்க போல, அவ்வளவு பலம். அவர் வந்து தம்பி
நானா பிரதமர், மற்ற சகோதரர் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஒரு அறைக்குள் உட்கார்ந்து இந்த நாட்டில் என்ன நடக்கணும் என்று டீ குடித்துக் கொண்டு தீர்மானிக்கலாம். அவ்வளவு பெரிய பலம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பாராளுமன்றத்தில் 3/2 என்றால் மற்ற கட்சிகளுக்கு எதுவும் பேச முடியாத பலம். நானா தம்பிக்குள்ளேயே ஆட்சிகள் பரிமாறுகிறது என்றால் அவ்வளவு பெரிய பலம். இன்னும் சொல்ல போனால் அவருடைய பேர் டிஃபென்ஸ் செக்ரட்டரியாக இருக்கிற நேரம் அவருடைய பேரை கேட்டாலே பயப்படுவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பணம் குமிந்து கிடக்கிறது. அவ்வளவு பெரும் செல்வம், அந்த குடும்பத்துக்கு பெரும் செல்வம் இருக்கிறது. அவங்க அவ்வளவு பேர் அரசியல் நிற்கிறாங்க. ஆனால் இவர்களுக்கு உதவி தேவைப்படுமா? சாதாரண ஒரு மார்க்கெட்ல உள்ள பிச்சைக்காரனுக்கு உதவி தேவைப்படும். தேவைப்பட்டது. மக்களிடம் கெஞ்சினார்கள், எங்களை விரட்ட வேண்டாம் என்றார்கள், எங்களை எதுவும் பண்ண வேண்டாம் என்றார்கள். அல்லாஹ் தெளிவாக எடுத்து காட்டினான். மாலிக்குல் முல்க், அவன் தான் ஆட்சிக்குரியவன். தூத்தில் முல்க மன் தஷா, நாடியவர்களுக்கு ஆட்சியை கொடுப்பான். ஒரு தன்ஜிவுல் முல்க மிம்மன் தஷா, நாடியவர்களிடமிருந்து ஆட்சியை பறித்தெடுப்பான். அல்லாஹ் சொல்கிறான், வ துஸில்லு மன் தஷா வ துஇஸ்ஸு மன் தஷா வ துஸில்லு மன் தஷா, நாடியவர்களை கண்ணியப்படுத்துவேன், நாடியவர்களை போட்டு மிதிப்பேன். அவன் கையிலே ஆட்சி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பாராளுமன்ற வரலாறிலே மிகவும் பணம் வாய்ந்தவராக இருந்தால், அதாவது கோட்டாபய ராஜபக்ச, ஆங்கிலேயர்களிடமிருந்து நாம் எடுத்த பிறகு, அதே பாராளுமன்ற வரலாறிலே மிகவுமே பலகீனமான ஒருவராக இருந்தா ரணில் விக்ரமசிங்கே. 12 மாதமான விவாதம். அந்த சேருக்கு அவரை அனுப்புவதா இல்லையா? ஒரே ஒரு நபராக வந்தவர், பக்கத்தில் கை தூக்குவது கூட அவர் கட்சியில யாரும் இல்லை, போனஸ்ல வந்தவர். அல்லாஹ் என்ன பண்ணினான்? ரொம்ப பலகீனமானவரை கொண்டு போய் ஜனாதிபதி ஆக்கினான். இவரை வீட்டுக்கு அனுப்பினான். இவங்க கையில எதுவும் இல்லை, இவங்க ஆற்றல்ல வரவும் இல்லை. இன்றைக்குள்ள ஜனாதிபதி பெரிய அறிவாளி, கிரிமினல் மூலம் அப்ப வந்திருக்கணும். அவர் ஆட்சி, அவர் திறமையில் வரவில்லை. இறைவன் நாட்டம் அப்படி. அந்த நாட்டத்துக்கு ஏற்ப அவ்வளவு பிரச்சனையில் கொந்தளித்த நாடு ஜொலர் வந்ததா, ஏதாவது குமிந்ததா? அமைதியான நிலைமைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாறியது. அவர் திறமை இல்லை என்று எதுவுமே வரவில்லை. இறைவன் அவரை வைக்க நாடினால் வைப்பார். நான் என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா? எந்த பெரிய இடத்தில் இருந்தாலும் உதவி தேவைப்படுகிற நேரம் மனிதர்கள் ஓடுகிறார்கள், துடிக்கிறார்கள். பணம் என்பது எல்லா விஷயத்துக்கும் தீர்வல்ல. அப்படி இருந்திருந்தால் ஜெயலலிதா அவருடைய படுகொலையா அவர் செத்து போனாளா என்று இன்றைக்கும் இந்தியாவிலே தமிழ்நாட்டில் விவாத பொருள். ஜெயலலிதாவுக்கு வெறும் 70 கூட அந்த ஜெயலலிதா அடையவில்லை. சொத்து குவிப்பு வழக்கு, அந்த அளவுக்கு பெரும் பிரச்சனை இருந்தது. அவன் நோய்க்கு பணம் தீர்வல்ல, அவருடைய நோய்க்கு அவர் மருந்து தேடி போனாள். ஆனால் உலகத்தில் அவ்வளவு பெரும் வசதி வாய்ப்பு இருந்து அந்த தங்கத்தை விட்டால் அவ்வளவு பெரிய வசதி உள்ள ஜெயலலிதாவுக்கு ஒன்றும் செய்ய முடியல. நீங்க பார்த்திருப்பீங்க, நான் சொல்லுவேன் அடிக்கடி. 2011ஆம் ஆண்டுகளில் எனக்கு ஞாபகம், இலங்கையில ஒரு ஜனாசா வீட்டுக்கு போகிற நேரம் தான் எனக்கு இது கேள்விப்படுகிறது. ஸ்டீவ் ஜாப்ஸ், அதாவது போன் உலகத்தில் இன்றைக்கு போனுக்கு அப்படி ஒரு இடம், ஸ்மார்ட் போன், அது இல்லாதவர்கள் யாரும் இல்லை. இலங்கை சனத்தொகை எவ்வளவோ அதை மிஞ்சி சிம் போயிருக்கிறான். அப்ப ஒரு ஆளுக்கு 2, ஒரு ஆளுக்கு 3 என்று சிம்பிச்சிருக்கிறாங்க. அவ்வளவு லைன் இருக்கு இலங்கையில, சனத்தொகையை தாண்டி. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த யுகத்துல ஸ்மார்ட் போனுக்கு என்று தனி இடம் பிடித்ததுதான் ஆப்பிள். அந்த போன் இருந்தா பெரிய கோடீஸ்வரர் போல. ஓ, இப்ப அதான் அதுல ஐபோன் என்பது பேசுவதற்கு மட்டுமல்ல, தன்னுடைய இமேஜையும் சேர்த்து காட்ட. அந்த டைம்ல ரோலெக்ஸ் வாட்ச் கட்டுவாங்க. அவர் பெரிய கோடீஸ்வரன் காட்டுறதுக்காக வேண்டி அந்த வாட்சை கட்டுவாங்க. கட்டினா வரும், ஓ ஹாஜியார் பெரியார் தான். அந்த தங்கத்துல போட்ட பிளேட்டட் கட்டுவாங்க. இதே மாதிரி ஐபோன் என்பது அவருக்கு தனி இடம் பிடிச்சிச்சு. இந்த ஐபோன், இந்த ஆப்பிள் கம்பெனி நிறுவனர் சாகிற நேரம் 56 வயது. பல ஆண்டுகளாக முயற்சி எடுத்தார், ஒரு கேன்சர். நான் கேட்கிறேன், அவர் சாகிற நேரம் 56 வயது என்றால் அவர் பேசும் பொருள் உலகத்தில் ஏன் பேசும் பொருள்? 2011 என் ஞாபகத்தில் அவர் மரணிக்கிறார். அவருடைய மரண செய்தி கேள்விப்படுகிற நேரம் நான் ஒரு ஜனாசாக்கு போறேன். ஒரு 80-90 தாண்டி அந்த லெவல் இருப்பார் போல. அந்த பப்ளிக் டாய்லெட் இருக்கு, ஒரு 4 வீட்டுக்கு ஒரு டாய்லெட் வச்சிருப்பாங்க, 10 வீட்டுக்கு ஒரு டாய்லெட்.
அப்படியான ஒரு வீட்டில் உள்ள அட்டாச் பாத்ரூம் இல்ல, அப்படி ஒரு டாய்லெட்டுக்கு போன ஒரு ஆள் அவர் மௌத்தாயினவர். ஒரு 80-90 வைங்களேன், அந்த மாதிரி வயது, 80 தாண்டி. அப்படிப்பட்டவர் மரணிக்கிறார். ஸ்டீவ் ஜாப்ஸ் உடைய மரண செய்தி கேள்விப்படுவது வெறும் 56. ஸ்டீவ் ஜாப்ஸ் என்ன எவ்வளவு பெரிய பணக்காரன் சொல்றதுக்கு நீங்க கணக்கு போட்டு பாருங்க. எவ்வளவு அவர் சாகிற நேரம் 38,000 பில்லியன் ருபீஸ். ருபீஸுக்கு கன்வெர்ட் பண்ணினால் 38,000 பில்லியன். நம்ம நாட்டு பட்ஜெட் அப்பொழுது 2,500 பில்லியன். இன்னும் 4,000 பில்லியனை தாண்டல. ஆனுவல் பட்ஜெட் போடுவார்களே, வெறும் 3,000-3,500 தான் பிளக்சுவேஷன். ஒரு நாட்டில் 2 கோடி 10 லட்சம் மக்கள் இருக்கிறோம். நம்ம நாட்டு பட்ஜெட்டே 3,500. அவருடைய கம்பெனி பணம் எவ்வளவு? 38,000. 10 ஆண்டுகளுக்கு 2 கோடி 10 லட்சம் உள்ள இந்த நாட்டுக்கு ஏன் பணத்துல பட்ஜெட் போடுங்கப்பா 10 வருஷத்துக்கு. அப்படிப்பட்ட பணம். அவர் குடித்தது நீங்க குடிக்கிற தண்ணி இல்ல. இதுல கிட்னி ஃபெயில் ஆகுமா இல்லையான்னு பிரச்சனை. அவர் குடிச்சது வெரி ஹைஜெனிக் வாட்டர். சாதாரணமா நீங்க ஹோட்டலுக்கு போனீங்கன்னா 5 ஸ்டார் 7 ஸ்டார் உங்களை விட்டு இறக்க விட மாட்டான். வெயில்ல காயக்கூடாது, புடிச்சிருவோம். உடனே மழையில நனைய விட மாட்டாங்க. வெரி ஃப்ரெஷ் இப்ப போட்டு தரேன்னுவாங்க. அப்படிதான் வெஜிடபிள் எடுப்பாங்க. சீ ஃபுட் அப்படிதான் இருக்கும். அப்படி ஃப்ரெஷ் சாப்பிட்டால் கேன்சர் வருமா? 90 வயசுல வரைக்கும் வாழ்ந்தாரு. எல்லாருக்கும் கொரோனா வரப்போ பேமெண்ட்ல உள்ளவனுக்கு வர காரணமே நான் அதுக்காக வேண்டி இல்லைன்னு சொல்லல. கொஞ்சம் நனைஞ்சா ஜலதோஷம். 4 பேர் கொழும்புல எத்தனை இடத்துல பிச்சை வாங்குறாங்க. அப்படிதான் பார்த்துட்டு இருக்கோம். கொரோனாக்கு முன்னாடி ஆள்தான் இப்பயும் அவங்க இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. அதுக்காக நான் போய் சொல்லல அந்த மாதிரி இருப்பானுங்க. நாம் பாதுகாப்போடு இருக்கணும். இவருடைய பணம் அதை கொடுத்தால் உலகத்தில் நம்ம மாநகமையில் உள்ள கேன்சர் ஹாஸ்பிட்டல் மாதிரி இல்ல. இப்ப என்ன டெக்னாலஜி இருக்குதோ அவ்வளவு டெக்னாலஜி, அவ்வளவு பெரிய ஸ்பெஷலிஸ்டையும் வாங்கி வைக்கலாம். அந்த பெரிய பணக்காரருக்கு உதவி தேவைப்பட்டது. பல ஆண்டுகளாக அவர் மெலிந்து கொண்டே போனார். அவருடைய உருவப்படத்தை கொண்டு வந்து பேப்பர்கள் பேசியது, பேசும் பொருளாக விவாதிக்கப்பட்டார். பல ஆண்டுகளாக அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியும் சக்சஸ் காணாமல் திடீரென்று இறந்து போனார். நான் என்ன கேட்கிறேன், இவருக்கு உதவி தேவைப்படும். உலகத்துல நீங்க நினைப்பீங்க அந்த இடத்துக்கு வந்தால் அல்ஹம்துலில்லாஹ். அதான் எனக்கு அண்ணா என் டாக்கெட் 4 வாரத்துல வாங்க அந்த கடையை வாங்கிட்டோன்னு வைங்க அன்றாபுரம் ஜங்ஷன்ல. ஏன் மெட்ரு சரி. அந்த இடத்துக்கு போனவர்கள் பிரச்சனையை நான் சொல்லுகிறேன். நீங்கள் நினைத்தும் பார்க்க முடியாது 38,000 பில்லியன் சம்பாதித்த ஒருவர் இலங்கையில் இல்லை. அவ்வளவு பிரம்மாண்டமான பணக்காரர்களுக்கு இந்த பிரச்சனை என்றால் நீங்கள் நீங்க நினைச்சது சும்மா பக்கத்துல எட்டி பார்க்க தெரிஞ்ச சாதாரண கணக்கு. இந்த கணக்குக்கு போனா உங்க பிரச்சனை முடியும் நினைக்கிறீங்க. அவர்கள் அப்பதான் புது பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, டயானா அதாவது பெக்கிங்ஹாம் பேலஸ் லண்டனுடைய, அதாவது இன்றைக்கும் பெக்கிங்ஹாம் மாளிகை என்று சொன்னால் அது பிரம்மாண்டமான பேலஸ். எலிசபெத் செத்து போன நேரம் எலிசபெத் மகாராணியுடைய அந்த சபத்தை பார்க்கிறதுக்கு உலகத்தில் உள்ள பெரும் பிரசிடன்ட்மார்கள் வந்தார்கள். இறுதியாக பார்ப்பதற்கு இறுதி மரியாதை செலுத்த போகிறோம் என்றார்கள். இன்றைக்குமே உலகத்தில் பலம் வாய்ந்த நாடு அமெரிக்கா. கேபிட்டல் ஆஃப் எக்கானமியுடைய கேபிட்டல், பொருளாதாரத்தின் வர்த்தக நகரம் லண்டன். அந்த அளவுக்கு சொல்லப்படுகிறது. பெக்கிங்ஹாம் மாளிகை இல்லாதது என்னென்று சொல்ற அளவுக்கு பிரம்மாண்டமான மாளிகை. இலங்கையில் உள்ள ஆகப்பெரிய டயமண்ட் அவ கையில் உள்ளதாக சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட மாளிகைக்குள்ள நுழைந்தவள் டயானா. டயானாவுக்கு என்ன இல்ல, அவங்க ராஜ ராயல் ஃபேமிலி. டயானாவுடைய மரியாதை எப்படி என்றால் அவ இறந்த பிறகு சாதாரணமா எவராவது உடுத்த உடுப்பை பணக்கார உடுக்க மாட்டேன். ஏழை பரவாயில்ல போட்டுருவோம், பரவாயில்ல எனக்கு இப்ப ஒரு வேணும் அப்படின்னு சேர்ந்து உடுப்பான். மகாபெரும் பணக்காரர்கள் உடுத்ததை உடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், டயானாவுடைய ஆடைகள் ஏலம் போடப்பட்டது. ஜும்மாவில் சொல்ல முடியாததையும் ஏலம் போட்டார்கள். அந்த ஏலம் சாதாரணமா போடல, அதுக்கு வந்த ஆஃபர் பில்லியன் கணக்கில் ஆஃபர் அடித்தார்கள். அவ்வளவு பிரசித்தி பெற்றவள். டயானாவுடைய ஆடை செய்த கம்பெனி, அதாவது அந்த கார்மெண்ட்ஸ்களுக்கு அந்த வித்த கடைகளே ஆச்சரியப்படுற அளவுக்கு எவ்வளவுக்கு வித்தாங்களோ அதுல 100 மடங்கெல்லாம் தாண்டி விலை வந்தது. அவள் உடுத்ததை உடுக்கணும் என்று துடித்தார்கள், ஆசைப்பட்டார்கள்.
ஆனால் ஏன் டயனா அவ்வளவு பெரிய பேர், அந்த டயனா ராயல் ஃபேமிலியிலிருந்து வெளியாகிற மாதிரி ஒரு கட்டும். தன் கணவரோடு ஒழுங்காக நடக்கவில்லை என்று மீடியா பேசுது. டொடி அல்ஃபர்ட் என்று சொல்லக்கூடியவரோடு கடைசியாக காரில் போகிற நேரம் விபத்துக்குள்ளாகிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பக்கிங்ஹாம் மாளிகை வேண்டாம், நான் இவரோடு தான் போவேன் என்று டயனா அத்தனையும் விடுகிறாவே. அவருக்கு என்ன வேணுமா? எப்படி இந்த மாளிகையிலிருந்து வெளியே போறது? அவருக்கு என்ன வேணுமா? 4 பேர் மாளிகைக்குள்ள போய் பார்க்கிறான். எப்ப எனக்கு டொடி வேணும் என்றால் போய் சாப்பாடு அடித்து விட்டு போகிற நேரத்தில் விபத்துக்குள்ளாகி சாகிறார். பில் கிளின்டன் உங்களுக்கு ஞாபகமா இருக்கு. ஹிலரி கிளின்டன் இப்பொழுது டொனால்ட் ட்ரம்ப், ஜோ பைடனுக்கு முன்னாடி டொனால்ட் ட்ரம்போடு போட்டி போட்டு செனட் சபையில் இருந்தவர் ஹிலரி கிளின்டன். அவர் கணவன் அதாவது பில் கிளின்டன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஒரு ஜனாதிபதியாக அமெரிக்காவில் இருக்கிற நேரம் அமெரிக்காவுடைய ஒயிட் பேலஸ் அதுல வந்து உட்கார்ந்துட்டாருன்னு வைங்க, நாட்டு முழு உலகத்துக்கு அவர்தான் தலைவர். அமெரிக்காவுடைய முதல் குடிமகன் பில் கிளின்டன். அந்த நேரம் அவர் மனைவி ஹிலரி கிளின்டன். நல்ல ஜோடி பொருத்தம். அமெரிக்காவுடைய செனட் சபைக்கு என் மனைவி நானா தம்பின்னு வரையலாது. அதுக்கென்று சில குவாலிபிகேஷன்கள் இருக்குது. அதை நிறைவு செய்துதான் செனட் சபைக்கு வரணும். செனட் சபைக்கு வந்தாலே பெரிய பவர். அமெரிக்காவுடைய செனட் சபைக்கு மனைவி வர்றாண்டா பில்லுக்கும் ஹிலரிக்கு எவ்வளவு ஜோடி பொருத்தம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், எனக்கு அந்த நேரம் உள்ள ஞாபகத்தை தான் சொல்றேன். மீடியாக்கள்ல பில் கிளின்டனை பத்தி பேசுற நேரம் மோனிகா லெவின்ஸின்னு ஒரு பெண்ணை எடுத்து பேசுவார்கள். அதாவது அமெரிக்காவுடைய சட்டையாப்புப்படி பில் கிளின்டனுக்கு ஹிலரியோடு இன்னொரு பெண்ணை முடிக்க இயலாது. ஆனால் அவருக்கு என்ன வேணும்? மோனிகாவோடு சேர்த்து பேசினார். ஹிலரிக்கு, அதாவது பில் கிளின்டன் அமெரிக்கா ஜனாதிபதி ஆனாலும் அவருடைய தேவை சாதாரணமாக அன்றாடபுரத்தில் ரோட்டில் போற ஒரு இளைஞனுடைய தேவையாக இருக்குது. இவனுக்கு ஒரு பெண் வேணுமாம், காதலிக்கிறான், அவருக்கும் அதான் வேணுமாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இடம் தான் மாறி இருக்குமே தவிர தன் ஆசைகள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதத்தில் தடையாக அமையும். சட்டையாப்பு அவருக்கு தடை, வீட்டு உறவினர்கள் இவருக்கு தடை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் இப்படியே சொன்னால் நிறைய சொல்லலாம். அதனால் ஒரு விடயத்தை சொல்கிறேன். இந்த பள்ளியிலே நீங்கள் எப்ப உட்கார்ந்திருக்கிறீர்களோ உங்கள் நிலைமை என்னவோ இதே நிலைமையில் இருந்து இந்த நாட்டில் நீங்கள் முதல் குடிமகன் என்ற நிலைமைக்கு வந்தாலும் உங்கள் பிரச்சனை ஓயாது. பிரச்சனை வேறு விதமாக வரும். அலைகள் ஓயாது, அலைகள் அடித்துக் கொண்டே இருக்கும். பிரச்சனை உள்ள இடத்துக்கு பேர் துனியா, பிரச்சனை இல்லாத இடத்துக்கு பேர் ஜன்னா. பிரச்சனையோடு படைத்த இடம் துனியா. துனியாவிலே நீங்கள் எப்படி பிரச்சனைக்கு முகம் கொடுக்கிறீர்களோ, நேர்மையாக, நியாயமாக, ஒழுக்கமாக, சிரித்துக் கொண்டு அடக்கமாக நீங்கள் நடந்தால் அல்லாஹ் உங்களுக்கு ஜன்னாவை தருவார். பிரச்சனைகள் வருகிற நேரம் கோபத்தோடும் வைராக்கியத்தோடும் அநியாயத்தோடும் அசிங்கமாக நீங்கள் நடந்தால் நரகம். இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய சாராம்சம், சமரி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஆச்சரியமான ஒரு விஷயத்தை சொல்கிறார். நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் ஒரு விடயம் உங்களுக்கு தேவை. உதவி என்பது மனிதனுக்கு தேவை, எல்லா மனுஷருக்கும் தேவைப்படும். இந்த உதவியை அல்லாஹ் ஒரு அடியானுக்கு கொடுக்க போகிறான். அவன் தேர்ந்தெடுத்து விட்டாங்க வைங்க, அவனுக்கு அல்லாஹ் உதவி செய்வானா. அந்த உதவி எப்படி இருக்கும்? பிரச்சனையை நீக்குவதாக அல்லாஹ் குர்ஆன்ல எங்கேயும் சொல்லல. பிரச்சனையை நீக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில மகன் மௌத் எங்க? மக்காவுல ரசூலுல்லாஹ்வுக்கு 2 ஆம்பளை பிள்ளை, மதீனாவுல ஒரு ஆம்பளை பிள்ளை கிடைக்கும். அப்ப மக்கால உள்ள 2 ஆம்பளை புள்ள மௌத்தாகினா, சாதாரணமா உங்கள்கிட்ட ஒரு புள்ள மௌத்துன்னு வைங்க, அதுவும் புள்ள மௌத்தாகி நீங்க கவலையில இருப்பீங்க. 4 பேர் உங்களுக்கு ஆறுதல் சொல்லணும். ஆனால் பக்கத்து வீட்டார் வந்து அல்லது அங்க முன்னாடி உள்ளவரு கத்தி பிரட்டி செத்துட்டாங்க, நல்ல இவனும் செத்து போகணும், இவன் சண்டதையும் சாகணும், எப்படி கோபம் வரும், எவ்வளவு ஆத்திரம் வரும். பெருமானார் கொஞ்சம் நெஞ்சம் நோவிக்கப்படவில்லை. அல்லாஹ் பிரச்சனைகளை நீக்கல ரசூலுல்லாஹ்வுக்கு எந்த நபிக்கும். அப்படி என்ன குர்ஆன்ல முதல்ல இருந்து தொடங்கினீங்களா கடைசி வரைக்கும் அந்த நபி இப்படி இருந்தார், இந்த நபி குதூகலத்தில் இருந்தார், இந்த நபி இப்ப போனார். எல்லா நபியும் இந்த பிரச்சனை சந்தித்தார், இப்படி சந்தித்தார், இதை சந்தித்தார். பிரச்சனை சந்திக்கிறத பத்தி குர்ஆன்ல இருக்குதா? நபிமார்கள் உல்லாச பிரயாணம் போனதை பத்தி இருக்குதா? இப்ராஹிம் நபி ஊட்டிக்கு போனதை பத்தி இருக்குதா? அமேசான் காடுக்கு போனதை பத்தி இருக்குதா? இப்ராஹிம் நபிக்கு புள்ளை இல்லன்னு இருக்குதா? கிடைச்ச புள்ளையை போய் ஹரத்துல விட்டார் இருக்குதா? அந்த புள்ளையை போய் குர்பான் கொடுக்க போனான்னு பிரச்சனைகளை தான் இங்க பேசணும். எங்களுக்குரிய பாடம் என்ன? நாங்கள் அதாவது ஒவ்வொரு நாளும் டே பை டே நாங்கள் பிரச்சனைகளை சந்திக்க போகிறோம். எப்படி சந்திக்கணும்? சந்திக்கிற நேரம் எல்லோரும் திணறுவார்கள். இருட்டில
ஒரு நடு காட்டில ஒருவனை விட்டால், வெளிச்சமே இல்லாமல் விட்டால் அவனுக்கு பாதை தெரியாமல் திணறுவானோ அப்படிப்பட்ட இடத்துக்கு எல்லாரும் தள்ளப்படுகிற நேரம் இறைவன் நூர் ஒரு வெளிச்சத்தை கொண்டு வந்து அதுதான் இடம் என்று காட்டுகிற ஒரு மூமின் பயமே இல்லாமல் நடப்பார். அவன் பலமானவன் என்று நினைக்காதீங்க, ஆனால் அவனுக்கு வழிகாட்டல் கிடைக்கும். இதுதான் இஸ்லாம் சொல்லி தருகிற ஃபிக்ர், அறிவுரை, விளக்கம். என்ன, நீங்கள் எல்லோரும் இதில் தத்தளிக்கிற நேரம் இறைவன் ஒரு கனவை உங்களுக்கு திறந்து தருவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிரச்சனை என்னைக்கு இருந்தா, யாக்கூப் நபிக்கு புள்ள காணாம போயிருக்காரு, இல்லப்பா யூசுப் உங்க பக்கத்துல நிக்கட்டும். அவர் எப்படி இருந்தா, தன் செல்ல மகன் யூசுப், வாப்பாமார்கள் இங்க இருக்கிறீங்க, உங்க புள்ள உங்களுக்கு கண்ட கனவெல்லாம் வந்து சொல்லுமா, உம்மாட்ட சொல்லுமா, இன்னி ராய்து அஹதாஷர கௌகபன் வஷம்ஸ வல் கமர ராய்துஹும் லி சாஜிதீன். வாப்பா நான் ஒரு கனவு கண்டவாப்பா, ஒரு சூரியனும் சந்திரனும் 11 கோள்களும் நட்சத்திரங்களும் எனக்கு சிரம் பணிவதாக கண்டவாப்பா. யா அபதி, என் வாப்பாவை நான் கனவு கண்டேன்னு சொன்னான். லா தக்ஸுஸு ருயாக அலா இஹ்வதிக, உங்க சகோதரமாருக்கு கனவு சொல்லாதீங்க வாப்பான்னு அவர் அறிவுரை சொன்னான். அவ்வளவு அழகான புள்ள, அவ்வளவு அடக்கமான புள்ள. காணாமல் போயிருந்தா, மௌத்தா போயிருந்தா 1 மாசத்துல கவலை போயிரும், மௌத்து முடிச்சு. காணும் என்றால் அது 1 மாசம் அல்ல, பல வருடங்கள். ஒவ்வொரு நாளும் சாப்பிடுற நேரம் என் யூசுப் சாப்பிட்டாரா நெஞ்சு அடைக்க பார்க்க, தூங்குற நேரம் என் மகன் எப்படி, எங்க தூங்குறார், கொடுமை செய்தார்களா, எங்க போனார். இரவுலே தூக்கத்தில் அவருடைய சிந்தனை, பகலிலே சாப்பிடுற நேரம் அவருடைய சிந்தனை, என் யூசுப் எந்த ஊர்ல இருக்கிறாங்க, அடிச்சார்களா, அவங்களை என்ன பண்ணினாங்க, விட்டாங்களா, என்ன செய்தார்கள். இவ்வளவு கவலையும் அல்லாஹ் எடுத்து காட்டுகிறார். குர்ஆன் முழுக்க இப்படித்தான் நீங்கள் பார்க்கலாம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். ஆனால் ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்கிறான், தாங்க முடியாத கவலைன்னு நீங்க நினைப்பீங்க, அந்த கவலையும் அவங்க தாங்கிறதுக்கான காரணம் அல்லாஹ்வுடைய உதவி. இது அவர்களுக்கு மட்டுமா, இல்லை எங்களுக்கு. நிஅமல் மௌலா வ நிஅமன் நஸீர். இன்னைக்குள்ள மனிதர்கள் அந்த அரசியல்வாதி அவரோடு வச்சா பிரச்சனை இல்ல. நிஅமல் மௌலா, பாதுகாவலில் சிறந்தவன் அல்லாஹ்ங்கறான். அல்லாஹ் அவனை நம்ம இந்த ஆஜியார் அவரோடு இருந்தா என் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு, கடலாம் முடிஞ்சு. வ நிஅமன் நஸீர், நீங்க போற 10 பேர்ல நீங்க போற 1000 பேர்ல ஆக சிறந்தவன் அல்லாஹ். உங்க கல்பை அல்லாஹ்விடம் பறி கொடுத்துட்டீங்கடா, யா அல்லாஹ் என் கல்பை வழி நடத்துங்கன்னு சொல்லிட்டீங்கடா, நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை சிறந்த உதவியாளரான, சிறந்த பாதுகாவலராக நீங்க பாப்பீங்க. நீங்க அவரு இவரு இவரு அவரு என்று 4 பேரை நீங்கள் அழைத்தீர்கள் என்றால் அல்லாஹ் அவர்கள் மேல உங்களை சாட்டிடுவோம். போங்கப்பா, உங்களுக்கு பாதுகாப்பு வங்கி போங்க, உங்களுக்கு பாதுகாப்பு கேவலம் கெட்ட இந்த அரசியல் போங்க, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நம்மளை சாட்டி விடுவார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் உங்களுக்கு அல்லாஹ் மிக சிறந்த உதவியாளன், மிக சிறந்த பாதுகாவலன் என்பதை நிரூபிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் சொன்னேன் அந்த விஷயத்தை சொல்றேன். புள்ள மௌத் பக்கத்துல அபூ லஹப், குடும்பத்துல பெருமான ஒரு தப்பும் பண்ணல, அபுத்தர் முஹம்மதுக்கு வாரிசு இல்ல என்று கூச்சல் போட்டு நிக்கிறான். புள்ள மௌத்து கவலையில நிக்கிற நேரம் பக்கத்துல கூச்சல் போற ஒரு டீம் இருந்தா, அவங்க இதுக்கு முன்னாடி தலைக்கு மேல வச்சு எல்லாமே ரோட்ல போனா அசாபிக் உண்மைதான் சொல்லுவாரு, அப்படி புகழ்ந்தான். அந்த மக்கள் இகழுகிற நேரம் எப்படி இருக்கு. புகழாமல் இகழ்ந்தா பிரச்சனை இல்ல, புகழ்ந்த வாயால். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத் பின் நௌஃபல் ஆரம்பத்துல நபின்னு தெரியாது, கதீஜா அம்மா சொந்தம், அவங்கள்ட்ட போய் உட்கார்ந்து முந்திய வேதங்களை படிச்சவர். அவர் பார்த்துட்டு சொல்றாரு, ஆமா நபி வந்தா, நபியா நீங்க இருந்தா, இதுக்கு முன்னாடி நபிமார்கள் வந்திருக்கிறாங்க, நீங்க நபியா இருந்தா இந்த ஊர்ல இருந்து உங்களை விரட்டுவாங்க. பெருமாள் திரும்ப அவரை பார்த்து கேட்டார், அவ முஹ்ரிஜியோ, என்னை இவர்கள் விரட்டுவார்களா, என்னை இவர்கள் விரட்டுவார்களா. பெருமாளுடைய ஆரம்ப உரை என்ன, மக்கள் மணல் குன்றுக்கு மேல் ஏறி, மக்களே எனக்கு பின்னாடி ஒரு படை வருகிறது என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா கேட்டார். உங்களை எல்லாம் எதிர்க்க ஒரு படை, அந்த மக்கள் நம்புவோம் என்று சொல்லல, உங்கள்கிட்ட உண்மையை தவிர வேற எதையும் பார்க்கல என்றார்கள். தலைக்கு மேல் தூக்கி வைத்தவர்கள் அவர்கள் பெருமானாரை இகழ ஆரம்பித்தார்கள். மஜ்னூன் பைத்தியம் என்றார்கள், கத்தா பொய் என்றார்கள், சாயிர் சாயிர் ரெண்டும் சொன்னார்கள், சூனியக்காரன் என்றார்கள், கவிஞர் என்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் இப்படி ரசூலுல்லாஹ்வுக்கு பேசுற நேரம் பெருமானாருக்கு எப்படி இருக்கும். புள்ள மௌத்தா நேரம், வாரிசு இல்லாத, பாத்தீங்களா, வாரிசு இல்ல, எல்லாம் போச்சு, ஆம்பளை வாரிசு இல்ல.
அல்லாஹ் சொல்றான் வலக்கது நஅலமு அன்னக யضيق صدرك بما يقولون. நபியே அவர்கள் பேசுவதனால் உங்களுடைய கல்பு வருத்தப்படுகிறது, இறுகுது என்று நிச்சயமா எங்களுக்கு தெரியும். வலக்கது நஅலமு, நாங்கள் அறிவோம். அதுக்காக வேண்டி அப்படிலாம் பேச மாட்டாங்கன்னு சொல்றான் அல்லாஹ். ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக, மருந்தை நான் தருகிறேன், தஸ்பீஹ் பண்ணுங்க. வகும் மினஸ் சாஜிதீன், சுஜூதில் உழக்கூடியவர்களோட உழுங்க. நபியே சுஜூதில் வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியக்கல் யகீன், மரணம் வரைக்கும் இபாதத்தில் ஈடுபடுங்க. இந்த பிரச்சனைக்கு இந்த டேப்லெட் எடுத்துங்கடா, இதை விட பிரச்சனை வர நீங்க தாங்கி பிடிப்பீங்க, என் உதவி உங்களுக்கு வரும். அல்லாஹ்வுடைய நல்லடி பிரச்சனையை நீக்கிறதா சொல்லல, டேப்லெட் இருக்குது, தூக்கம் போகாட்டி அவங்களுக்கு தூக்கம் போகாது. நான் உங்களுக்கு தர பிரச்சனையை நீக்கினா எப்படி ஜன்னத்தார்? எக்ஸாம் எடுத்து போட்டு பாஸ் மார்க் தரையில எக்ஸாம் நடக்கும், உங்களுக்கு நடக்க அவங்களுக்கு நடக்கும். பட் நீங்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிற விதத்தில் போனால் எக்ஸாமை பாஸ் பண்றதுக்கு உங்களுக்கு துணை கிடைக்கும். இன்னல்லாஹ் மஅஸ்ஸாபிர், அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லி முடிக்கலாம்னு நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை நீங்க முழுக்க எடுத்து சாராம்சப்படுத்துறீங்கடா, நிறைய விஷயங்கள் எடுக்கலாம். அதுல ஒன்று, பெருமானார் காபத்துல்லா பக்கத்துல பிறக்கிறாங்க. இப்ராஹிம் நபியுடைய துஆ, இந்த இடத்தில் ஒரு நபி வரணும் என்று ஒரு துஆ கேட்டார். சூரத்துல் பக்கராவுல நீங்க பார்க்கலாம். அவர் கேட்டார், யா அல்லாஹ், காபத்துல்லாவை கெட்டி போட்டு அரபு வம்சத்தில் ஒரு மகன் அதாவது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், அவர் அரபி, மத்த மகன் அரபி இல்ல. ஏன்னா இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் இஸ்ரேல்ல வரக்கூடிய வேற சந்ததி, அவங்கள்ட்ட இருந்து நபிமார்கள் வந்துட்டே இருந்தாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் காபத்துல்லா பக்கத்துல வச்சவர், அவர் தான் ஃபர்ஸ்ட் ஆள், அங்க யாருமே இருக்கல. சோ காபத்துல்லா பக்கத்துல வைஃபை விட்டுட்டு போறாங்களா, அந்த அன்றாடக்குரிய ஃபர்ஸ்ட்கே உருவாக்குற ஆள் இருப்பாரு, அத மாதிரி காபத்துல்லா பக்கத்துல இப்ராஹிம் நபி விட்டுட்டு போன சின்ன புள்ள காலடிக்கிற நேரம் ஜம்சம் தண்ணி வந்துச்சு, அந்த கிணறு, இந்த வரலாறை இஸ்லாம் சொல்லுது ஃபர்ஸ்ட் ஆள், அந்த ஊருக்கு ஃபர்ஸ்ட் ஆள். தன்னுடைய மனைவியும் பிள்ளையும் பார்த்து ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் ஸுர்ரியத்தி பிவாதின் கைரி ஸி ஸர்இன் இந்த பைத்திக்கல் முஹர்ரம். யா அல்லாஹ், நான் என்னுடைய மனைவியும் பிள்ளையும் விட்டுட்டு போறேன், கை குழந்தை. யா அல்லாஹ், எங்க விட்டுட்டு போறோம்? ஒரு பள்ளத்தாக்குல, ஒரு மரமட்டை இல்லாத இடத்துல, உன்னுடைய புனிதமான ஆலயத்துக்கு பக்கத்துல. யா அல்லாஹ், மனிதர்களை அவர்கள் பக்கம் திருப்பி விடு, எந்த மனுஷனும் இல்லையா அல்லாஹ், தண்ணி கொடுக்கவும் யாரும் இல்ல. சோ உருவாகுறாங்க ஃபர்ஸ்ட் ஆள். அந்த அப்புறம் அந்த புள்ள பெருசாகுது. அங்க காபத்துல்லாவை கட்டுறாங்க. அவர்கிட்ட இருந்து வந்தவங்க தான் அரபிகள். அரபுகள் அப்பதான் உருவாகிறார்கள். அரபு மொழி அந்த இடத்துல இருந்து வர ஆரம்பிக்குது. அரபிகள். அவர் கேட்டார், யா அல்லாஹ் வபஅஸ் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும். இப்ராஹிம் நபியுடைய குர்ஆன்ல நீங்க எல்லா துஆவையும் பாருங்க, வஸுர்ரிய, யா அல்லாஹ் என் சந்ததி 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 என்று கேட்பார். எல்லாம் பன்மையாக வரும். சூரத்துல் பக்கரா 125வது வசனத்துல அவர் துஆ கேட்கிறார். காபத்துல்லாவை கட்டிட்டு ஒரே ஒரு துஆ ஒருமையா கேட்கிறார். யா அல்லாஹ் ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும். யா அல்லாஹ் இவர்கள்ட்ட இருந்து ஒரே 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 ஒரு தூதரை உருவாக்கிய அல்லாஹ், ஒரே ஒரு தூதரை, நிறைய தூதர் அல்ல. யா அல்லாஹ் பல தூதர்களை உருவாக்கன்னு சொல்லல, ஒரே ஒரு தூதரை இந்த மண்ணில உருவாக்கிய அல்லாஹ். அவர் அந்த மக்களுக்கு சத்தியத்தை சொல்லணும், உன் வேதத்தை ஓதி காட்டணும். யா அல்லாஹ் அந்த மக்களை தூய்மைப்படுத்தணும் கேட்கிறார். 1000 ஆண்டுகள் கடந்து ஒருவர் பிறக்கிறார். காபத்துல்லா பக்கத்தில் காத்தமுல் அன்பியா, நபிமாருடைய கடைசி பிறக்கிறார். அவருக்கு முன்ன பின்ன எதுவுமே தெரியாது. அவரை அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருந்தான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவரை அந்த காபத்துல்லாவை தூய்மைப்படுத்துவராக தேர்ந்தெடுத்திருந்தார். ரசூலுல்லாஹ் பிறக்கிறாங்க. உள்ளுக்குள்ளலாம் காபத்துல்லால சிலை உங்களுக்கு தெரியும். பெருமானார் வர்றாங்க, 40 ஆண்டுல சொல்ல பாக்குறாங்க. அந்த மக்கள் பெருமானாரை எதிர்க்கிறாங்க. ரசூலுல்லாவை கொல்ற முயற்சி வருது. 13 ஆண்டுகளாக அந்த மக்களும் பெருமானார் வாழ்றாங்க. கொஞ்சம் பேர், ஒரு ஆள் இஸ்லாத்துக்கு வந்தா பல மாதம் பல காலங்களுக்கு பிறகு இன்னொரு ஆள் வருவார். இப்படி நிக்கிற நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 13 ஆண்டுகள் பிரச்சாரம் பண்ணிட்டாங்க, கேட்கிற பாடே இல்லை. கொல்ல போறாங்க. ரசூலுல்லாஹ் வெளியாகிறாங்க. அல்லாஹ் சொல்றான், போங்க நபியே, நான் பார்த்துக் கொள்றேன். ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு போறாங்க. அரபுகளுக்கு எல்லாம் அறிவிச்சுட்டாங்க, இவரை கண்டா 100 ஒட்டகம் வெட்டி தலையை கொண்டு வாங்க, இல்லண்டா அவரை புடிச்சிட்டு வாங்க. ஊருக்குள்ள இருந்து அவரை பிடிக்கலாம போனவங்க அப்படியே மதீனா வரைக்கும் பாக்குறாங்க. வெறும் வாகனத்தெல்லாம் அனுப்பல, இருங்க நான் ரொக்கெட் ஒன்று அனுப்புறேன், இருங்க நான் வேற மாதிரி அனுப்புறேன், மீராஜுக்கு போன மாதிரி. நபியை சாதாரணமா போங்க, உங்களை பிடிச்சு கொண்டா நான் உங்களுக்கு உதவி செய்யலன்னு ஆகிரும். நான் உங்களுக்கு வாகனம் தந்தது இல்ல, சாதாரண மனிதனா போங்க. வல்லாஹு யஅஸுமுக மினன் நாஸ்,
மனிதர்கள் இருந்து உங்களை நான் பாதுகாப்பேன்ட்டான். ஒன்னும் பண்ண முடியாது நபி, போங்கன்ட்டான். நிஅமல் மௌலா வ நிஅமல் நசீர். ரசூலுல்லாஹ் உடுத்த உடுப்போட போகிறார்கள். ரசூலுல்லாஹ் போய் மதீனாவுக்கு சேருகிறார்கள். ஒண்ணுமே பண்ண முடியல. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பிச்சு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் மெல்ல மெல்ல வரலாறை எடுத்து காட்டுறான். பத்ர் களம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 400 கிலோமீட்டர் அங்கால போயிட்டாங்க. போனா இப்ப விட்டுருவோமேப்பா, அவங்க தான் அங்க வாழ்றாங்களே, இவங்க இங்கே இல்ல. 1000 பேர் படையெடுத்து வர்றார்கள். பெருமானார் எண்ணி பார்த்தால் சில ரிவாயத்துப்படி 313, இன்னும் சில ரிவாயத்துப்படி 320. 300க்கும் 320க்கு இடைப்பட்ட தோழர்கள். ரமலான் மாதம் பலகீனமான ஒரு நேரத்துல இங்க 1000 பேர், இங்க 300 பேர். 1000 பேரும் 300 பேரும் சண்டை பிடிச்சா ஃபர்ஸ்ட் क्वेश्चन கேட்பாங்க, 1000 பேர் யாரு? 1000 பேர் பலசாலிகள், ஆல்ரெடி ஊர்ல உள்ள சண்டியர்கள். இந்த 300 பேர் யாரு? பள்ளிவாசல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தொழுதவங்க. அந்த கவர்மெண்ட் நடத்துறதுக்கு அவங்களுக்கு ஆமி செய்யறதுக்கு இல்ல, பணம் இல்ல. அதனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தொழுதவங்க அவங்க தான் வந்திருக்கிறாங்க. சரிப்பா, அந்த 1000 பேர் என்ன சாப்பிடுறான்? ஒட்டகத்தை அறுத்து சாப்பிடுறான். பொம்பளையில கூட்டி வந்திருக்கிறான். பொம்பளையில் நடனம் ஆடுறது நைட் ஷோ பாக்குறாங்க. பலமா நிக்கிறாங்க. இவங்க கையில ஆயுதம் இல்ல, சும்மா வச்சிருக்கிற போர் கவசங்கள் 4-3 இருக்குது. இவங்க என்ன பண்ணினாங்க? 17 நாட்கள் நோம்பு பிடிச்சிருக்கிறாங்க. பொதுவா ஒரு மூமின் நோம்பு பிடிச்சால் கொஞ்சம் மெலிவான், பலகீனமாகுவான். பகலெல்லாம் நோம்பு பிடிச்சிட்டு நைட்டுக்கு அமுக்க வேண்டியதானே, சாப்பிட்டா கொடுப்பாங்க தானே. நைட்டுக்கு தொழக்கூடியவர்கள் அதிகம் சாப்பிட மாட்டாங்க, சாப்பிட்டா தொழுக முடியாது. அதனால் நோன்பு எங்களை இன்னும் அந்த உடல் ரீதியாக பலகீனமாகும். அல்லாஹ் பலகீனத்துக்கு மேல் பலகீனத்தை கொடுக்கிறான். 300 பேர் நோன்பு, 17வது இரவு, பலசாலிகள் இல்லை. இங்க எல்லாத்தையும் எல்லாம் கொடுக்கணும். அல்லாஹ்க்கு என்ன வேணும் தெரியுமா? 1000 பேருக்கு அல்லாஹ் அவங்களோட இறக்கும். இந்த பக்கத்துல கோம் நினைச்சாங்க, எல்லாத்தையும் கொடுத்து என் உதவி அந்த பக்கம் இருந்தால் நிஅமல் மௌலா வ நிஅமல் நசீர், இந்த கூட்டத்துக்கு நான் வாக்களித்திருக்கிறேன். நான் சிறந்த பாதுகாவலன், சிறந்த உதவியாளன். 7 மண்டா முடிச்சிருங்க கதைய. நீங்க வந்தீங்களா? 1000 பேர் வந்தார்கள். மக்கத்து தலைவர்கள் வந்தார்கள். அபூ ஜஹல், உத்துபா, ஷைபா, உமையா, எல்லா தலைவர்களும் வந்தார்கள். யுத்தம் முடிகிறது. ஜும்மா என்பதால் சுருக்கமா சொல்றேன், யுத்தம் முடியுது. பெருமானார் டெட் பாடிகளுக்குள்ளால் நடந்து போகிறார்கள். போய் பார்க்கிற அபூ ஜஹலுடைய டெட் பாடி. உத்துபா, ஷைபா, ஹல் வஜத்தும் மா வஅத ரப்புக்கும் ஹக்கா. பெருமானார் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உண்மை என்று புரிகிறீர்களா? உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹை பிடித்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், இறந்தவர்களோடு பேசுறீங்களே, விளங்குமா? அல் ஆன் யஅலமூன். உமர் இப்ப புரிகிறார்கள், உமர் உண்மையை புரிகிறார்கள். அவர்கள் அவங்க கேட்ட கேள்வி என்ன? ஹல் வஜத்தும் மா வஅத ரப்புக்கும் ஹக்கா. உன்னுடைய ரப்புடைய, என்னுடைய ரப்புடைய வாக்குறுதி உண்மை என்று புரிகிறீங்களா? நான் புரிந்து விட்டேன் என்றாங்க ரசூலுல்லாஹ். நீங்க புரிகிறீங்களா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் எப்படி உதவி கேட்டாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு வர்ணிக்கிறார். பெருமானார் அதாவது யுத்தத்துக்கு முன்னாடி முன்ன பின்ன யுத்தம் செய்யவே இல்லை. ஃபர்ஸ்ட் வார் ரசூலுல்லாஹ் அப்படியே சஜ்தாவுல விழுந்துட்டாங்க. காலை நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வோடு பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். பெருமானார் உட்கார்ந்து கேட்டாங்க துஆவை. கேட்கிற நேரம் கை மேல மேல போகிற நேரம் ஒரு தோல்ல ஒரு துண்டு போட்டிருந்தாங்க. துண்டு கீழே விழுவுது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படி எடுத்து போடுறாங்க. மறுபடி ரசூலுல்லாஹ் கையை தூக்குறாங்க, துண்டு கீழே விழுவுது. திரும்ப எடுத்து போடுறாங்க. பல வாட்டி நடக்கிற நேரம் பிடித்தார்கள். யா ரசூலல்லாஹ், நீங்கள் நபி, உங்க ரப்பிடம் நிறைய கேட்டுட்டீங்க நபி, போதும் யா ரசூலல்லாஹ், நீங்கள் நிறையவே கேட்கறீங்க. ரசூலுல்லாஹ் பேசிட்டே இருந்தாங்க, யா அல்லாஹ், இந்த கூட்டம் மட்டும் அழிந்தால் லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்ல யாரும் மீய மாட்டார்கள். எங்களை பாதுகாத்து விடியா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய உதவியை தவிர வேற எதுவும் இல்லை அந்த மண்ணில். அது வராவிட்டால் முடிந்து விட்டது. அபூபக்கர், அதாவது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, பல ரிவாயத்துகள் வருது, ரசூலுல்லாஹ்வுடைய முகம் பிரகாசமா மின்னுச்சு. எழும்பினார்கள். ரசூலுல்லாஹ் துஆ முடிய கண்ணால பார்க்கிறார்கள். மலக்குமார்கள் வானலோகத்தில் இருந்து பத்ர் களத்தில் இறங்குவதை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த இடத்தில் இன்னார், இந்த இடத்தில் இன்னார், சயஸமுல் ஜம்உ வ யுவல்லூன துபுர். குர்ஆன் ஆயத்து ஓதினார்கள். அவர் சொந்த கருத்து இல்ல, இவர்கள் புறமுதுகிட்டு ஓடுவார்கள். யுத்தத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க, வெற்றி எங்களுக்கு. இது ரசூலுல்லாஹ் கருத்து இல்ல, குர்ஆன் ஆயத்து. பிழையானா ஒட்டுமொத்த இஸ்லாமும் பிழையா போயிடும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னார் இன்ன இடத்துல மௌத்தாவாங்க. மலக்குமார்கள் இறங்குறாங்க. சொன்ன மாதிரி பத்ரிலே அமோக வெற்றி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே,
கடுமையான கோபத்தோட போன வாப்பாமார்களை இழந்த பிள்ளைகள், பள்ளத்தாக்கின் தலைவர்கள், அவர்களுடைய மகன்மார்கள், கட்டும் கோபம், அரபிகளுக்கு வைராக்கியம் இருந்தது. என்ன, எங்க வாப்பாமார்களை கொண்டுட்டாங்களா, விட மாட்டோம். 3000 பேர் திரட்டினாங்க. அப்ப ரசூலுல்லாவுக்கு 700 பேர். ரசூலுல்லாஹ் உஹதுல 700 பேர், 3000 பேர் வர்றாங்க. ரசூலுல்லாஹ் 1000 பேர் வந்தாங்க, 300 பேர் திரும்பி போயிட்டாங்க முனாஃபிக்கள். 700 பேருக்கு 3000க்கும் ஃபைட். நினைச்சு பார்க்க முடியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதிலேயும் ஒரு போல்டான செய்தியை மட்டும் சொல்லுகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாக்கட் பண்ணி வந்த இக்ரிமா பின் அபீ ஜஹல், அபூஜருடைய மகன், பலர்கள் ரசூலுல்லாஹ்வை கிட்ட கொல்லணும், எங்க வாப்பாமார்களுடைய பழியை தீர்க்கணும். அரபிகள் பழி தீர்ப்பதில் அப்படி வைராக்கியம் வைப்பதில் அப்படி கட்டுமையாக வைராக்கியம் வைத்தால் அவர்கள் பழி தீர்க்க பார்ப்பார்கள். அல்லாஹ் அந்த சந்தர்ப்பத்தை உருவாக்கியே கொடுத்தார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உலகத்தில் ஒரு கண்ணாடியால பார்த்தா அல்லாஹ் என்ன கோபம் மாறி உங்களுக்கு விளங்கும். வல்லாஹி அல்லாஹ்வுடைய உதவி அப்படித்தான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்னாகிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னி ரசூலுல்லாஹ் இரட்ட வாதப்பான்னு கூப்பிட்டாங்க. ஏண்டா ரசூலுல்லாஹ் பக்கத்துல வெறும் 9 பேர், வெறும் 9 பேர். ஆங்காங்க யுத்தம் நடக்குது. ரசூலுல்லாஹ் கிட்ட குஃபார்கள் வந்துட்டாங்க. எந்த அளவு கிட்ட அடி தாடி ரசூலுல்லாஹ்வுடைய பல்லு உடையுது, ரசூலுல்லாஹ்வுடைய நெத்தி காயமாகுது. கிட்ட ரசூலுல்லாஹ் மூர்ச்சிட்டு விழுந்த யுத்தம், அது மயங்கி விழுந்தார்கள். அவ்வளவு கிட்ட. அல்லாஹ் கோபமா? அல்லாஹ்வுடைய இரக்கத்தை காட்டுகிறான். பெருமானார் பக்கத்தில் 7 அன்சாரி தோழர்களும் 2 முஹாஜிர்களும், மக்காவாசிகள் 2 பேர், மதீனாவாசி 7 பேர். முஸ்லிம்கள் நீங்க இந்த ஹதீஸை பார்க்கலாம். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யாரு முன்னாடி போய் போராடுறார்களோ ரசூலுல்லாஹ்வை கவர் பண்ணிட்டாங்க அவங்க வந்து. ஆனா அவ்வளவு பெரிய கூட்டம் குஃபார்கள், உஹது வரலாறு நீங்க பார்க்கலாம். கை கிட்ட அவர்கள் எதை தேடினார்களோ ஒரே கோஷமாக நின்றார்கள். 3000 பேரும் திரண்டு வந்தது. அவர்களுக்கு மதீனா மக்களோட சண்டை இல்ல, அந்த ஈச்ச பழத்தை எடுக்கணும் என்று தேவையில்லை. அவங்க சிட்டி, அவங்க வில்லேஜ், அவங்களுக்குள்ள ஒரே தேவை இவர், இவருடைய ரூஹு, இவர் இல்லாமல் போகணும். கிட்ட நலஞ்சிட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அன்சாரிகளே சண்டை பிடிங்க. யார் முஹாஜிர்களை பிடிங்க. 2 பேர். ரசூலுல்லாஹ் இன்னீர நான் தான் ரசூலுல்லாஹ்னாங்க. அந்த சத்தம் ரசூலுல்லாஹ்வுக்கு சாதகமா அமையவில்லை, பாதகமா அமைஞ்சிட்டு. ஏன் தெரியுமா? காஃபிரை கேட்டுட்டு, ஓ ரசூலுல்லாஹ் வாங்க வாங்கப்பா. முஸ்லிம்கள் வர முன்னாடி குஃபார்கள் நுழைந்து விட்டார். இந்த வரலாறை நீங்கள் படித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு தோழராக அன்சாரிகள் முன்னாடி போற அம்பு வருகிறது. ஒரு தோழர் சொன்னார், ரசூலுல்லாஹ் எட்டி பார்க்கணும். மானம் யா ரசூலுல்லாஹ், வந்து உங்களுக்கு படும், கவசத்தை தாண்டிதான் படுவது, நாங்க தாங்கிக் கொள்கிறோம் யா ரசூலுல்லாஹ். ஒவ்வொருவராக விழுகிறார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்னோட சுவர்க்கத்தில் இப்படி என்றாங்க, என்னோட சுவர்க்கத்தில் இப்படி என்றாங்க. சுவர்க்க வாழ்க்கை ரசூலுல்லாஹ் நன்மாராயம் சொல்ல ஒவ்வொருவர் விழுகிறார். 2 பேர் மிஞ்சி அந்த 2 பேர் மௌத்தாகவில்லை. பக்கத்தில் நின்று அடிக்கிறார்கள். அதிலே ஒருவர் சாத் பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு பிற்காலத்தில் அறிவிக்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் பக்கத்தில் ரசூலுல்லாஹ்வை ஒன்னும் பண்ண இயலாது. 2 பேரை பார்த்து வெள்ளையா உடுத்திருந்தார். வெள்ளையும் சொல்லிமா என்னாடி அடித்தார்கள் தெரியுமா? பெருமானார் பக்கத்தில் கிட்ட கூட அவர்களை யாரும் கிட்ட கூட விடவில்லை. அவர் ஜிப்ரீல், மீகாயில் 2 பேரும் ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லி கொடுக்கறாங்க. ஜிப்ரீல், மீகாயில் பாதுகாப்புக்கெல்லாம் அனுப்பி வரலாறில் வல்லாஹு யஸிமுக மினன்னாஸ், அல்லாஹ் வாக்குறுதி மீற மாட்டான், ஏழுமா கொல்ல என்று கேட்டான். முடிந்தது. அஹ்ஸாப் 10,000 பேரோட வருகிறார்கள். 10,000. அரபுடைய வைராக்கியம் இதை தாண்டல. இப்பையும் ரசூலுல்லாஹ் மௌத் இல்ல. என்ன பண்ணுவோம்? அவர் வளர்ந்து போகிறார். 10,000 பேர் ஒரே முடிவு. அவரை ரவுண்ட் அப் பண்ணி ஊருக்குள்ள, இது அரபியில் சீஜ் என்றுவாங்க, வார் டெக்னிக்ல, அதை ஃபுல்லா ரவுண்ட் அப் பண்ணி பசியில பட்டினியில அவங்கள போட்டு வெளியே வராம விட்டு அவங்க கொண்டு செத்து போகணும், இல்லைன்னா வெளியே வந்தா கொண்டு போடணும். இதான் டெக்னிக். குறைஷிகள் 4,000, மற்ற அரபுகள் 6,000, மொத்தமா 10,000. இப்படி எட்டி பார்த்தா 10,000 எல்லா பக்கமும் தலைகள் இருக்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானாருடைய எண்ணிக்கை 3,000. நீங்க இப்பையும் கணக்கு போட்டு பாருங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பலஸ்தீனத்துல யுத்தம் நடக்குது. இஸ்ரவேலர்கள் அநியாயமாக நுழைந்து பைத்துல் மக்தஸுக்கான யுத்தம். முஸ்லிம்கள் கையில கல் இருக்குது, இஸ்ரவேலர்கள் கையில ஆக பலமான ஆயுதம் இருக்கு. அமெரிக்காவை என்ன செய்யணும் என்று யகூதிகள் சொல்லுகிற அளவுக்கு, அமெரிக்காவில் 75 லட்சம் உள்ள யகூதிகள் 130 கோடி அமெரிக்கர்களை ஆளக்கூடிய அளவுக்கு பலம் வாய்ந்தவர்கள். அவ்வளவு பலத்தையும் அல்லாஹ் கொடுத்து வைத்திருக்கிறார். அவ்வளவு இஸ்ரவேலர்கள் அவ்வளவு நடக்குது. அவர்கள் பலஸ்தீன மக்களை அழிக்க பார்க்கிறார்கள். அல்லாஹ்வுடைய வாக்குறுதி அது நடந்தே ஆகும்.
இதான் உலக வரலாறு. இது ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு நீங்கள் பார்க்கணும்னா இப்ப உள்ளதை நீங்க பார்க்கலாம். ஃபீ சபீலில்லாஹ் உம்மா நெத்திய மூந்து அனுப்புறார், அவர் போய் கல்லால் அடிக்கிறார். ஆனால் இன்னும் இஸ்ரவேலர்கள் பயம். பலஸ்தீனத்திலே அவர்கள் தான் குடியிருப்பு. அந்த மக்கள் தான் இப்பொழுது சின்ன ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. அவர்கள் ஃபுல்லா பிடிக்கிறாங்க என்றாலும் முஸ்லிம்கள் அங்கே இருந்துதான் கடைசி மறுமை நாளைக்குரிய அடையாளம். மஹ்தி அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் எல்லோரும் அங்க வந்து முஸ்லிம்கள் கையிலே தான் வெற்றி இருக்கிறது. அழிய மாட்டார்கள் இந்த கூட்டம். பலஸ்தீனத்தில் உள்ள அந்த சின்ன கூட்டம் அழிய மாட்டார்கள் இன்ஷா அல்லாஹ். அவர்கள் கடைசி வரைக்கும் நிற்பார்கள். வரலாறு எங்களுக்கு இஸ்லாம் சொல்லித் தருகிறது. அவர்கள் கையில எதுவுமே இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவங்க பிரசிடென்ட் வீட்டுல கரண்ட் இல்ல. இதை பத்தி எழுதுகிறார்கள். அங்க போனவர்கள் என் வீட்டுல சாப்பாடு இல்லை, எனக்கு அப்பல் தந்தார் என்று ஒரு நிறுவனர் எழுதுகிறார். அவ்வளவுதான் இருந்தது, நாங்கள் பங்கு போட்டு சாப்பிட்டோம் என்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை விசா அடிச்சால் இஸ்ரேல் என்று தான் வரும், பலஸ்தீன் என்று வராது. ஆனால் அவர்கள் பள்ளி வேணும் என்பதற்காக போராடுகிறார்கள். பள்ளி வேணும் என்பதற்கு போராடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை ஆரம்ப காலத்தில் ரசூலுல்லாஹ் கையிலேயும் ஒன்றுமே இல்லை. 10,000 பேர் வெளியே நிக்க அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்ணாங்க? அகழ் தோண்டி இருந்தாங்க. உங்களுக்கு தெரியும், அகலண்டா பெரிய குழி. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மஷூரா பண்றாங்க. என்ன பண்ணுவோம்? அவ்வளவு பேர் கிளம்பி வராங்களா? அகல் தோண்டியாச்சு. அகல் தோண்டினா இந்த அகல்ல உளுந்தா, அதாவது வெளியே வந்தவர்கள் இந்த குழி அகல் பெரிய அகல் இருக்கு, அது கொஞ்ச நேரத்துக்கு நிப்பாட்டும். சல்மான் ஃபாரிசி, பாரசீகத்தை சேர்ந்த சல்மான் ரலியல்லாஹு சொன்னாங்க, யார சொல்லலாம், அரபுகளுக்கு தெரியாத எங்க ஊர்ல உள்ள டெக்னிக் என்னன்னா, ஊரை வளைச்சு அப்படியே தோண்டிடுவோம். தோண்டினா வருவாங்களா, வந்தா குழிய பார்த்து நிப்பாங்க. அப்ப வார் கொஞ்சம் தாமதமாகும். இங்க இருந்து நாங்க அடிப்போம், அங்க இருந்து அவங்க அடிப்பாங்க. இல்லன்னா நுழைஞ்சிருவாங்க. யார சொல்லலாம், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஆமா, நல்லா எல்லாரும் கஷ்டப்பட்டு குழி தோன்றாங்க. திரும்பவும் சொல்லுகிறேன், அதுதான் நீங்க பஞ்சமான ஹதீஸ்கள் கேள்விப்பட்டு இருந்தால், ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ், ரசூலுல்லாஹ் கல்லு தொங்க விட்டாங்க, சஹாபாக்கள் வயித்துல கல்லு. இந்த செய்தி கடும் பஞ்சமான காலம். அல்லாஹ் என்ன கோபமா? பஞ்சம். 1500 பேர் குழி தோண்டுகிறார்கள், பசிக்கிறது. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹை பார்க்கிறார், ஹமசன் ஷதீதா, வயிறு ஒட்டி தாங்க முடியல. வைஃப்ட்ட போய் சொல்றாரு, ரசூலுல்லாஹை பார்க்க முடியல, வயிறு ஒட்டி. வீட்டுல உள்ள மெலிஞ்ச ஆடை அறுத்து கொடுக்கிற நேரம் ரசூலுல்லாஹ் வந்து சொல்றாங்க, வாங்களே சாப்பாடுக்கு நீங்களும் 3 பேரும். ரசூலுல்லாஹ் எல்லாத்தையும் கூட்டிட்டு போறாங்க. 1000 பேருக்கு பேரை சாப்பிட்டாங்க. புகார்ல வர செய்தி. அல்லாஹ்வுடைய இல்லையா ஒரு தோழர் வந்து காட்டுகிறார், யார ரசூலுல்லாஹ் தாங்க முடியல பசி. அவருடைய வயிற்றுல ஒரு கல்லு. ரசூலுல்லாஹ் வளமையா காட்ட மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் தன்னுடைய மேலாடையை காட்டினார்கள். 2 கல்லு ரசூலுல்லாஹ்வை கட்டியிருந்தார்கள். அந்த காலம் பஞ்சம், கடுமையான பஞ்சம். அல்லாஹ்க்கு என்ன வேணும்? அல்லாஹ் கோபமா? அல்லாஹ் இந்த பிரச்சனைகளோடு அவர்களை காப்பாற்றுவது எப்படி என்று சொல்லி தருகிற பாடம் இது. நிறைய நாம் நினைக்கிறோம் அல்லாஹ் நமக்கு உதவி செய்வது என்பது, பிரச்சனையை நீக்குவது என்பது. பிரச்சனை அப்படி இருக்கும், நாம் முகம் கொடுக்கக்கூடிய நாம் மாறுவோம், அதை தாங்கி பிடிப்போம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஈமான் உறுதியாக நிற்போம். இதுதான் இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகிற பாடம். 10,000 பேரோட ரசூலுல்லாஹ் இருக்கவில்லை, வெளியில 10,000 பேர் அரபுகள் சாப்பாடு கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒட்டகங்களை அறுத்து சட்டி பானை எல்லாம் ரெடியாகி வந்திருக்கிறாங்க. 10,000 ரசூலுல்லாஹ் முன்னாடி குழிய தோன்றிருக்கிறாங்க. அரபுகள் வராம நிக்க, பின்னாடி ஈச்சமர தோட்டம் யகூதிகளோட போய் ஒப்பந்தம் அடிச்சாங்க. உள்ள பூந்துட்டாங்கன்னா எங்களுக்கு மட்டும் இல்லை, எங்களை கொன்றுவாங்க. ஆனா உங்க ஈச்சமர விவசாயத்தை உங்களுக்கு இது எல்லாமே பெயருவாங்க உங்க கையில. அவங்க ஆட்சியை நிலைநாட்டினாங்கண்டா. மதீனாவுடைய தலைவர் ரசூலுல்லாஹ் அவங்களும் சரியன்னுட்டாங்க. சரி, நாங்க பின்னாடி விட மாட்டோம், எங்களோட அவங்களுக்கு சண்டை இல்லை, நாங்க சொல்லிடுவோம் பின்னாடி வராதீங்க, நாங்க ஒப்பந்தம் பண்ணிருக்கிறோம், முன்னாடி உங்களோட சண்டை பிடிப்பாங்க. அவ்வளவு தூரத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழிய தோன்றிருக்கிறாங்க. 1 மாசமா அம்பெய்றாங்க 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 நடந்துட்டே இருக்கு. இதுல ஒரே ஒரு ஹதீஸை மட்டும் சொல்கிறேன், எந்த அளவு டென்ஷன் என்று பாருங்க. 1 மாசமா யுத்தம் நடக்குது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, யார சொல்லலாம், அஷர் தொழுந்தீங்களான்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் வானத்தை பார்த்தாங்க. இல்ல உமர், நான் இன்னும் தொழவில்லை என்றாங்க. அது சூரியன் மறைகிற நேரம். ரசூலுல்லாஹ் கீழே இறங்கினாங்க, அசர தொழுந்தாங்க. சூரியன் மறைஞ்சதுக்கு பிறகு மகரிப தொழுந்தாங்க. ரசூலுல்லாஹ் வாயால ஒரு பதுவா செஞ்சாங்க. லேசில பெருமான செய்ய மாட்டாங்க. யா அல்லாஹ், உன்னுடைய நபியுடைய அசரை தாமதப்படுத்தி இவருடைய கபர்களை நெருப்பால் நிரப்புவாயாக கேட்டாங்க. சாதாரண விஷயம் இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவ்வளவு ரசூலுல்லாஹ் எங்கேயோ உட்கார்ந்துட்டு ஃபைட் பண்ணுங்கப்பா. நான் ரசூலுல்லாஹ்வுடைய எந்த யுத்தத்திலே நீங்க அப்படி பார்க்கல. முன்னுக்கு நிற்பார்கள், அவர்கள் சொல்லுவார்கள், அடிங்க, இது பண்ணுங்க. ரசூலுல்லாஹ் தான் தளபதி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதருக்கு இப்படி இருந்தா, இப்ப அவங்க வந்திருக்கிறாங்க எக்கச்சக்கமான அம்புகளோட. மதீனாவுக்குள்ள எவ்வளவு அம்பு இருக்கு,
இப்ப இம்போர்ட் பண்ண இயலாது. உள்ளுக்குள்ள அம்பால தான் அடிக்கணும். ஒரு பேச்சுக்கு 1 லட்சம் அம்பு இருந்தா அம்பு முடிஞ்சா அடிக்கிறவங்களுக்கு நிலைக்கு இப்ப அம்பு முடிஞ்சிட்டு, ஆயுதத்துல எல்லாம் முடிஞ்சிட்டு, துப்பாக்கியில் உள்ள தோட்டா முடிஞ்சிட்டு மாதிரி அம்பு முடிஞ்சிட்டு, கதை முடிஞ்சு, இப்ப அடிக்க ஒண்ணு இல்ல, இப்ப வாள் மட்டும்தான். அப்படித்தானே? ஒரு மாதம் அல்லாஹ் நீடிச்சான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனில் இதை முடிக்கிறான். சூரா அஹ்ஸாப்ல சஹாபாக்களை பத்தி சொல்லி, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, யே விசுவாசிகளே, உதுகுரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும். அல்லாஹ்வுடைய நிஅமத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய கோவத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அல்லாஹ் சொல்லல, அல்லாஹ்வுடைய உதவியை நினைச்சு பாருங்க, நிஅமத்தை நினைச்சு பாருங்க. இஸ்ஜாஅக்கும் ஜுனூத், உங்கள்ட்ட ஒரு படை எடுத்து வந்தார்களே, அதனால என்ன ஆச்சு? அல்லாஹ் சொல்றான், மூமின்களை வீடியோ பண்ணி காட்டுறான். நீங்க எப்படி இருந்தீங்க தெரியுமா? நான் இப்ப பேசுறேன், நீங்க கேட்கிற ஆடியன்ஸ், நீங்க தான் கேட்கறீங்க, நான் பேசுறேன். ஆனா இந்த ஆயத்து யாருக்கு ஓதி காட்டப்படும் தெரியுமா? யாரு ஓர்ல நின்றாங்களோ அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் நீங்க எப்படி இருந்தீங்கன்னு உட்கார வச்சு ஓதி காட்டினேன். எப்படி இருக்கு? அவங்க தான் கலந்து கொண்டவங்க. அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுறான் தெரியுமா? இஸ்ஜாஉ மின் ஃபௌகிக்கும் வமின் அஸ்ஃபல மின்கும். நபியே, அல்லாஹ் எல்லாத்துக்கும் சொல்றான், இஸ்ஜாஉ மின் ஃபௌகிக்கும், உங்களுக்கு மேலால உள்ள ரோட்ல வந்தாங்க, உங்களுக்கு கீழால உள்ள ரோட்ல வந்தாங்க. இந்த ஆயத்தை விளங்கணும்னா என்ன மேலால கீழால ரோட்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது 29வது நாள் ஹதீஸ்ல வர்ற அடிப்படையில அந்த ஒரு ஆள் ஓடி வர்றார். யா ரசூலல்லாஹ், யகூதிகள் ஒப்பந்தத்தை மீட்டாங்க. ரசூலுல்லாஹ் வாயை புத்துக்கிட்டாங்க, சொல்லிடாதீங்க. எப்படிப்பட்ட நேரம் அங்கால ஃபைட் உச்சகட்டத்தில் நடக்குது. பெரிய அளவுக்கு கொலைகள் இல்ல, 6 பேர் தான் மௌத்து. அந்த ஃபைட் உச்சகட்டம் உடைச்சிட்டாங்கன்னா பெரிய தாண்டி வந்துருவாங்க. ஃபைனல் மூமெண்ட் கட்டுமையா சரமாரியா 10,000 உள்ளுக்குள்ள 3,000 பொம்பளைகள் இருக்கிறாங்க, பிள்ளைகள் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் பின்னாடி யகூதிகளோட ஒப்பந்தம் செஞ்சாங்க. ஈச்சமர தோட்டம், அந்த தோட்டத்துக்கு பின்னாடி அந்த இடத்துல தான் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள், அரபு பெண்கள், மதீனத்து பெண்கள், எல்லா தோழர்களுடைய பெண்களும் பிள்ளைகளும் நிற்கிறாங்க. இவர் வந்து சொல்றாரு, யார சொல்லலாம், பின்னாடி உள்ள இடத்துல யகூதிகள் ஒப்பந்தத்தை மிரிச்சிட்டாங்க. ஒப்பந்தம் முடிஞ்சிட்டு இப்ப குறைஷ்கள் உள்ளால நுழைஞ்சிருவாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லாம, சொல்லாதீங்க, மறைச்சாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லாதீங்க, ஏனென்றா புள்ளன்னு ஓடிடுவாங்க. இங்கால முன்னாடி யுத்தம் நடக்க போகுது. ரசூலுல்லாஹ்க்கு ஃபர்ஸ்ட் இது உண்மையா பொய்யான்னு தெரியணும். ஒரு ஆள் அனுப்புறாங்க. அவர் வந்து ரசூலுல்லாஹ்க்கு ரகசிய பாஷையில சொல்றாரு, யார சொல்லலாம், நிஜமாவே ஒப்பந்தம் முடிச்சிட்டாங்க. இப்ப அல்லாஹ் வீடியோ பண்ணி காட்டுற மாதிரி காட்டுறான். இஸ்ஜாஉ மின் ஃபௌகிக்கும் வமின் அஸ்ஃபல மின்கும், அவர்கள் உங்களுக்கு மேலாக வந்தார்கள், உங்களுக்கு கீழாக வந்தாங்க. எல்லா சைடுல நீங்க பிளாக், எல்லா சைடுல நீங்க லாக் பண்ணியாச்சு. உங்களை ஃபுல்லா ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. பின்னாடி யகூதி திறந்து விட்டா ரத்த ஆறு ஓடும், பிள்ளைகளும் மனைவிமார்களும் வெட்டி வீழ்த்துவார்கள். நீங்க முன் சைடுல நிக்கிறீங்க. இஸ்ஜாஉ மின் ஃபௌகிக்கும் வமின் அஸ்ஃபல மின்கும் இஸாகத்தில் அப்சார். இது கேள்விப்பட்ட உடனே உங்க கண்கள் இப்படி ஆச்சு. இஸாகத்தில் அப்சார், நீங்க ஷாக். இஸாகத்தில் அப்சார் பார்வைகள் நிலை குத்தி. இப்படியே ஒரு பிள்ளைக்கு ஏதாவது உங்க பிள்ளை கொண்டு ஆச்சா, போன் வருது, ஆக்சிடென்ட் ஆயிட்டாரு, நடு சந்தையில் அடாபுரத்து, இஸாகத்தில் அப்சார். உங்களுக்கு பக்கத்துல யாருன்னு விளங்காது, நீங்க என்ன சாப்பிட்டீங்கன்னு உங்களுக்கு தெரியாது, உங்க கண்கள் புதங்கிரும். என்ன ஆச்சு? ஷாக். இஸாகத்தில் அப்சார். ரசூலுல்லாஹ் இந்த ஆயத்தை ஓதி காட்டுறாங்க. யாருக்கு தெரியுமா? யாருடைய கண்கள் பிதுங்கிச்சோ அவர்களுக்கு. நான் இப்ப உங்களுக்கு சொல்கிறேன், நீங்க கேட்கறீங்க. 1400 வருடங்களுக்கு முன்னாடி நடந்தது இந்த யுத்தத்துல. அல்லாஹ் சொல்ற சமரி இது. 7 வாரத்துக்கு பிறகு அந்த மக்கள் எப்படி நடந்தாங்கன்னு ஒரு வீடியோ காட்சி அந்த மக்களுக்கு அல்லாஹ் காட்டுறான். இஸாகத்தில் அப்சார் வபலகத்தில் குலூபுல் ஹனாஜிர். உங்க கல்புகள் தொண்டைக்குழி அடைக்க ஆரம்பிச்சு. கல்பு தொண்டைக்குழி அடைக்கிறேன்னா இந்த கல்பு மேல வந்து தொண்டைக்கு வந்து நெசுக்கி, அப்படி இல்லை. அரபுகள் சொல்லுவார்கள், தனக்கு ரொம்ப ஷாக் ஆயினா, பேச முடியாத ஒரு கட்டம் வந்தா வருமா, அவங்க ரொம்ப பயந்துட்டாங்கன்னு அர்த்தம். இதுக்கு மேல வார்த்தை வரல. பலகத்தில் குலூப், இந்த கல்புகள் ஹனாஜிர் தொண்டைக்கு வந்து அடைக்குது. அல்லாஹ் சொல்றான், வபலகத்தில் குலூபுல் ஹனாஜிர், உங்க தொண்டையை கல்புகள் அடைத்துக் கொண்டிருந்தது. வத்தகுன்னூன பில்லாஹி துனூனா, அல்லாஹ்வை பத்தி நினைச்சீங்க. யார் நாம் தொழுதோமே, உன் தூதர் தானே பக்கத்தில் நிற்கிறார், அதுக்குத்தானே நாங்கள் நிற்கிறோம். யா அல்லாஹ், நாங்கள் அநியாயம் பண்ணல, நாங்கள் அசிங்கத்தில் ஈடுபடல, தூதரை தானே எங்களுக்கு வத்தகுன்னூன பில்லாஹி துனூனா ஹுனாலிக வபுதுலியல் முஃமினூன். மூமின்கள் இங்கே ஆட்டுவிக்கப்பட்டார்கள். வஸுல்சிலு ஸில்ஸாலன் ஷதீதா, சோதிக்கப்பட்டார்கள் முன்னாடி சொல்லிவிட்டு அல்லாஹ் சொன்னான். வஸுல்சிலு ஸில்ஸாலன் ஷதீதா, கட்டுமையா பிடிச்சு ஆட்டு 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 ஆட்டினோம் என்கிறான் அல்லாஹ். வஸுல்சிலு ஸில்ஸாலன் ஷதீதா. இப்ப என்ன அல்லாஹ் முடிக்கிறார்.
யா அய்யுஹல்லதீன ஆமனு. இதான் யுத்தத்துல ஃபைனல் கன்செப்ட், கட்டம். எல்லாருக்கும் மீது அங்கால வைஃப் பிள்ளைகள் பார்க்க கிடைக்காது. என்ட்ரி ஆகுறாங்க குறைஷி, உடைக்க போறாங்க. போர்டர் பின்னாடி உடைச்சாச்சு, அந்த போர்டர்ல வர போறாங்க. இங்க இருந்து அங்க போனா இதுல பாஞ்சு வந்துருவாங்க. டோட்டலா யுத்தம். 10,000 பீப்புள் அங்க, சாப்பிடறதுக்கு வழி இல்ல, கடுமையான பிரச்சனை, ஒண்ணும் பண்ண முடியல. 1 month நிக்கிறாங்க. ஃபைனல் மூமெண்ட்ல எல்லாம் சொன்னா யா அய்யுஹல்லதீன ஆமனு. அல்லாஹ் எப்பயும் கடைசி மூமெண்ட்ல தான் உதவி செய்வான். அந்த பொறுமை வேணும். இப்ராஹிம் நபி தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு போய் கத்தி எடுத்து களத்துக்கிட்ட கொண்டு வருகிறார். அவருடைய கை நடுங்கி இருக்கலாம், கால் நடுங்கி இருக்கலாம், கண்ணு மேல போயிருக்கலாம். கையை கொண்டு வனாதைனாஹு ஐயா இப்ராஹிம், இப்ராஹிம் நாங்கள் கூப்பிட்டோம். கது சத்தத்தோம், நீங்கள் கனவை உண்மைப்படுத்தி விட்டீர்கள், வேண்டாம் கொள்ளேண்டோம். ஊட்டில இருந்து சொல்லல அல்லாஹ், புள்ளைய கூட்டி போறாங்க. ஃபலம்மா அஸ்லமா, அவர்கள் இருவரும் கட்டுப்பட்டு விட்டார்கள். வதல்லவுல் ஜபீன், முகம் குப்புற போட்டு பரட்டி அவர் வெட்ட பார்க்கிறார். அந்த மூமெண்ட்ல தான் அல்லாஹ்வுடைய உதவி வரும். அது வரைக்கும் பொறுமையா நின்றால், அல்லாஹ்வை நம்பினால் அவர் ஜன்னா. அப்பொழுது நம்பிக்கை இழந்தால் அவர் டவுட். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் இந்த நாட்டில் பல பிரச்சனைகள் வரப்போல பலருடைய தாடி காணாமல் போனது. குர்ஆனை பத்த வைத்தார்கள். என்ன நமக்கு என்னதான் நடந்தது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் சோதிக்கிறார். எக்ஸாமினேஷன் என்பது அது லேசி அல்ல, மனப்பாடமாக்கி எழுத முடியாது. உண்மைக்கு உண்மையாக இறைவனை நம்புவதை நாம் நிரூபித்தாக வேண்டும். நாம் நிரூபித்தால் ஜன்னாவுக்கு சாட்சி சொன்னவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை அல்லாஹ் முடிக்கிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, யா விசுவாசிகளே, உذ்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும். அல்லாஹ் உங்களுக்கு செஞ்ச நிஅமத்தை நினைச்சு பாருங்க. இஸ்ஜாத்கும் ஜுனூத், உங்களுக்கு எதிராக படை வருகிற நேரம், ஃபஅர்சல்னா அலைஹிம் ரீஹன், நாங்கள் ஒரு காத்தை அனுப்பினோம். வஜுனூதன் லம் தரவுஹா, நீங்கள் பார்க்காத ஒரு படையை நாங்கள் அனுப்பினோம். வகான அல்லாஹு பிமா தஅமலூன பஸீரா, நீங்க என்ன செய்றீங்க என்று பார்க்கத்தான் இவ்வளவும் செஞ்சோம் என்றான். காஃபிர் அழிக்கலையா, நீங்க எப்படி நடக்கிறீங்க? வகான அல்லாஹு பிமா தஅமலூன பஸீரா, நீங்கள் எப்படி நடக்கிறீங்க என்று பார்ப்பதற்கு செய்தோம் என்கிறான் அல்லாஹ். என்னாச்சு? ஃபைனல் டே, கட்டம் எல்லாம் துறப்பட்டாச்சு. டோட்டலி கலப்ஸ், முடிஞ்சிட்டு என்று நினைக்கிற டைம் யாரும் உன்னை நம்புறோம் என்று சஹாபாக்கள் நின்றார்கள். ரசூலுல்லாஹ் உறுதியா நின்றார்கள். ஒரு காத்து வீசியது. அந்த காத்தை பத்தி நீங்கள் எனக்கு சும்மா இடம் தராத, நேரம் தாண்டி போகிறது, படியுங்கள், அதை தனியாக படியுங்கள் அந்த காத்தை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ராத்திரியோடு ராத்திரியாக கிளம்பினார்கள். பெருமானார் எழுந்தார்கள். காலை நேரத்தில் எழுந்து சொன்னார்கள், குறைஷிகள் எங்களோட உள்ள யுத்தத்தில் நம்பிக்கை இழந்து விட்டார்கள், இதற்கு பிறகு அவர்கள் வரமாட்டார்கள், நாங்கள் தான் ஹரத்தை நோக்கி போக போறோம் என்றார்கள். அல்லாஹ் பெருமானார் கையிலே பிறகு 5 வருடங்களுக்கு பிறகு வெற்றியை கொடுக்கிறார். வரலாறை படித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஒரு காத்தையும் மலக்குமார்களை வைத்து முடிச்சார். பெருமானாரை கொல்ல முடிந்ததா? 10,000 பேர் இல்லை. அரபுகள் நம்பிக்கை இழந்து விட்டார்கள். இப்ப கிறிஸ்தவர்கள் வருகிறார்கள் கொல்வதற்கு. தபூக் 20,000 முஸ்லிம்கள், 20,000 பேர். ரோம பேரரசு வருகிறது ரசூலுல்லாஹ்வை கொல்ல. இடையிலே அவர்கள் போய்விட்டார்கள். ரோமம் இஸ்லாத்துக்கு வருகிறது, பாரசீகம் இஸ்லாத்துக்கு வருகிறது. அதில் உள்ள கருவூலங்கள் எல்லாம் உமர் பின் கத்தாப் ஃபீ ஸபீலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்கிறார். 1000 வருடங்களாக அவர்கள் சேர்த்து வைத்த சொத்து அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கப்பட்டு பிரான்ஸ் வரைக்கும் இஸ்லாம் போகிறது. 1924 வரைக்கும் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் கொடிகம்பத்தில் பறக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை நீங்க போய் கூகுள் பண்ணி பாருங்க. ரோம சாம்ராஜ்யம், சீசர், ஜூலியஸ் சீசர், ஆகஸ்டன் சீசர், நீங்க நிறைய சீசர்ல படிச்சிருப்பீங்க. ரோம சாம்ராஜ்யம், எம்பயர் ஆஃப் ரோம், 1000 years old, 1000 வருடங்கள் பழமை. அந்த 1000 வருடங்களும் சேர்த்து வச்ச தங்கமும் வெள்ளியும் ஃபீ ஸபீலில்லாஹ். வரலாறை நீங்கள் பரட்டி பார்க்கலாம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு தெளிவான பாடத்தை படித்து தருகிறார். பெரியவர்களே, அல்லாஹ்வோட உதவியை கேளுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு பாதுகாக்க போதாதா? அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டானா? அல்லாஹ்வுடைய வாக்கு இன்னல்லாஹ லா யுஹலிஃபுல் மிஆத், அல்லாஹ் ஒரு நாளும் வாக்கு மீற மாட்டான். உங்கள் கல்புகளை அரசியல்வாதிகளிடமோ வேற வேற தலைமைகளிடமோ வேற வேற மனிதர்களிடமோ ஒப்படைக்க தூய்மையான பள்ளி, அல்லாஹ்வின் பேரால் நடக்கப்படுகிற பள்ளிவாசல் இன்றைக்கு மிம்பர்கள் விற்கப்பட்டிருக்கிறது. தலைவர் என்ன சொல்லுவார் அதுக்கேற்ப மௌலவி பேச வேண்டியிருக்கிறது. குர்ஆனிலும் ஹதீஸிலும் ஒன்றை பார்த்தாலும் அவர் சொல்லுவதை கேட்ப வளைந்து கொடுக்க வேண்டியிருக்கிறது. இல்லை என்றால் வராது. இல்லை என்றால் பெரும் பிரச்சனை. அல்லாஹ்வுடைய நல்லடி இல்லை. ரப்பு ரஸாக் ஹுவ யர்ஸுகு மை யஷாஉ பிகைரி ஹிசாப், அவர் நாடியவர்களுக்கு ரிஸ்க் கொடுப்பான். மார்க்கத்தையும் சேர்த்து பலர்கள் விட்டு விட்டார். அவர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத் கொடுக்கணும் என்று கேட்கிறேன். இந்த இஸ்லாம் அப்படி தூய்மையான இஸ்லாம். இது ஒவ்வொரு கல்புகளையும் தட்டி எடுத்தால் இந்த வேதம் அளவைக்கும். அப்படிப்பட்ட ஒரு வேதத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். யாரிடம் உதவி கேட்பது? யாரிடம் பாதுகாப்பு தேடுவது? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அப்படிப்பட்ட அடியார்களாக என்னையும் உங்களை மாற்றி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.